நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் வாழ்நாளில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தவர். ஆனால் அதே அளவுக்கு சினிமா தயாரிப்புலையும் தாராளமாக வாரி வழங்கிய குணத்தால் பல முறை ஏழையாக கையில் ஒரு பைசா கூட இல்லாத வறுமையின் உச்சத்துக்கே சென்றிருக்கிறார் நம்ம கண்ணதாசன். அப்படி ஒரு முறை கடன்காரர்களின் தொல்லையாலும் வறுமையினாலும் தன் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணீருடன் கவிஞர் எழுதிய அந்த பாடல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அந்த பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்னைக்கு கவிஞரின் வீட்டில் பற்றாக்குறை. கடன்காரர்கள் வாசலில் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. பணக்காரராக இருந்தபோது தன்னை சுற்றி இருந்த நண்பர்கள் யாருமே கஷ்டப்படும்போது உதவி செய்ய வரல என்பதை கவிஞர் உணர்ந்தார். அந்த துயரமான மனநிலையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து ஒரு படத்திற்கு பாட்டு எழுத கேட்டு கவிஞருக்கு அழைப்பு வருது. காரில் செல்லக்கூட காசு இல்லாமல் நடந்து கொண்டே ஸ்டுடியோவுக்கு செல்கிறாரு கவிஞர். அங்கே இயக்குனர் கதையின் சூழலை சொன்னதும் கவிஞர் வேறு எதையுமே யோசிக்கலை. தன் வீட்டில் அன்றைய தினம்தான் அனுபவித்த வறுமையையும் மனிதர்களின் சுயரூபத்தையும் அப்படியே பேப்பரில் கொட்டிட்டார். அதுதான் சாரதா திரைப்படத்தில் வந்த மணமகள் தேவை என்ற விளம்பரம் பார்த்தேன், மனிதனின் நெஞ்சம் ஒரு விளம்பர பலகை என்ற தத்துவ பாடல். பாடலின் நடுவே பணம் இல்லாத மனிதனை பார்த்து குணமில்லாத மனிதர்கள் சிரிப்பார்கள் என்ற வரியையும், உள்ளத்தில் அழுதபடி உதட்டில் சிரிப்பேன் என்ற வரியையும் தன் சொந்த அழுகையாக எழுதினார். தன் வறுமையையே தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தத்துவ பாடலாக மாற்றிய கவிஞரோட நிலை உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஞ்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.